வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம சேனலில் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனல் மணி விலாக்ஸு, நான் மணிகண்டன். நம்மளதில் ஆட்டோ கண்டென்ட், என்னுடைய அன்றாட இந்த ஆட்டோ ஒர்க் எப்படின்றத நான் வீடியோ மூலியமாக போட்டுட்ருக்கேன். ஓகே, இதுதான் யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் அது ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கணும் அந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு டாபிக், நம்மளோட இந்த ஒர்க் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு டாபிக் நீங்கள் அது கமெண்ட்டில் போட்டாலும் சரி, இல்லை நானே செலக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என் நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதை ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னுடைய ஒர்க்கையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன மாதிரி இருக்கும் நம்ம ஒர்க் அப்படின்னு, எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது அது கூடவே சேர்ந்து. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம கமெண்டில் கேட்டிருப்பீங்க. பைக் டாக்ஸி பற்றி நிறைய பேசியிருக்கோம். நம்மளதில் நிறைய பேர் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களும் இருக்கீங்க. ஸோ ரேபிடோ பைக் டாக்ஸிக்கு நீங்கள் நிறைய தடவை என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ரேபிடோ பைக் டாக்ஸி ஏன் ப்ரோ ஆட்டோ அதுக்கும் எப்போவுமே அந்த கிளாஷ் இருக்குது. அவங்க பைக் டாக்ஸி பசங்களை அங்கெல்லாம் நிற்க விட மாட்டுறாங்க, பண்ண விட மாட்டுறாங்க, எதனால் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. ஓகே, அப்போ எனக்கு பிகினிங் ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் சரியாக தெரியாமல் எதுவுமே பேசக்கூடாது. எனக்கு எதனால் அப்படின்னு அது உங்களுக்கு சொல்கிறத கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் அதுக்கெலாம் அப்படியே லைக் கொடுத்துட்டே போவேன். ஓகே, ஸோ இப்போது நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ அது மூலிமா உங்களுக்கு ரேபிடோ பைக் டாக்ஸி ஏன் ஆட்டோ டிரைவர்ஸ் அதை எதிர்க்க காரணம். இப்போ நம்ம சங்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். நிறைய பேர்கிட்ட நம்ம பழகுறோம், நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் தெரியும். அதனால் நம்ம ஈஸியாக அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கி பைக் டாக்ஸி ஏன் வேணாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதில் என்னென்ன சேஃப்டி மெஷர் இல்லை, ஆட்டோவில் என்னென்ன இருக்குது, ஒரு பேசஞ்சருக்கு ஆட்டோவில் போனால் எந்தளவுக்கு சேஃப்டி, பைக் டாக்ஸி ஏன் அதெல்லாம் இல்லாததுனால தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் என் நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க ஏன் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் பைக் டாக்ஸிலாம் அங்கே என்ன சண்டை போடுறாங்க அதெல்லாம் அப்படிலாம் கேட்குறீங்கல்ல. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, என்னென்ன பைக் டாக்ஸியில் எதனால் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அதை வேணான்னு சொல்கிறாங்க, அது அது இதெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். நான் என்ன தப்பாக சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதை நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஓகே வாங்க அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இனி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டைம் ஒரு 7:45 ஆகுது. டேட்டு பார்த்திங்கன்னா தெரியும், வெனஸ்டே 5 நவம்பர். ஓகே, ஒரு 7:45க்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம டியூட்டியை. சிஎன்ஜி பிடிச்சிட்டேன். சிஎன்ஜி பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிஎன்ஜி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பார்ப்போம் ஃபஸ்ட்டு டியூட்டி ரேபிடோவா யூபரா அப்படின்னு. ஓலா இது இனிமேல் எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, ரேபிடோவில் 0ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூபர். ரேபிடோவை ரீசார்ஜ் பண்ணுவோம். யூபர் 136 ரூபா நேற்று லாஸ்ட்டாக ஓட்டினது ரேட். ஓகே, யூபரோ 0ல் இருக்குது. ஓகே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு டியூட்டி எடுத்துட்டேன். மணி ஒரு 7:50 ஆக போகுது. ஸோ பக்கத்தில் தான், ஒரு 400 மீட்டர் வீட்டில் இருந்து தான். ஸோ போய் பிக்கப் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 200, இதுக்கு 220. செகண்ட் ட்ரிப்பும் ரேபிடோ எடுத்திருக்கோம். ஓகே, இதுவும் பக்கத்தில் தான். ஓகே, இது ட்ரிப் 2. இதுக்கு ஒரு 115 ரூபா. கரெக்டாக இங்கே நங்கநல்லூர் மெட்ரோ கிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட்டோ டிரைவர்ஸ், ஆட்டோக்கும் பைக் டாக்ஸிக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு பேப்பர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு 6 வகையான முக்கியமான பேப்பர்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு ஆட்டோவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா வண்டி பர்மிட். ஓகே, நம்பர் 1 பர்மிட். பர்மிட்ன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பர்மிட் எவ்வளோ முக்கியம்
நம்ம வந்து இந்த ஆட்டோவுக்கு பர்மிட் வாங்கினாலுமே அது வரையறுக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அதை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. அதாவது சென்னை மெட்ரோ சிட்டி இந்த சிட்டியில் சென்னை சிட்டியில் சென்னை டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் எவ்வளோ லிமிட்லலாம் அது பயணிக்குதோ, ஓகே, அது போதோ, சர்வீஸ் கொடுக்குதோ, ஸோ அந்த லெவல் வரைக்கும் ஒரு ஆட்டோ வந்து சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிட் தான் நம்ம பார்க்குறோம். பர்மிட் அதுதான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது எனக்கே பார்த்திங்கன்னா என் வண்டி சென்னை லிமிட் அண்ட் செங்கல்பட்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கு. காஞ்சிபுரம் வரைக்கும் கூட நான் ஓட்டலாமா என்னன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து நிறைய பேர் சொன்னீங்க அது இல்லை ப்ரோ ஓட்டலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பர்மிட், ஆட்டோவுக்கு பர்மிட் இருக்குது. ஒரு பேசஞ்சரை எடுத்துகிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்மிட்லாம் செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்டிஓ கிட்ட வாங்கி பண்ணுறோம். பட் பைக் டாக்ஸின்றது ஒரு ப்ரைவேட் வண்டி தான், நம்ம ஓன் வெஹிக்கிளை தான் நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுக்கு பர்மிட் அப்படின்றது கிடையாது. ஸோ ஆட்டோ டிரைவர் சொல்கிற முக்கியமான காரணம் ஒரு பர்மிட்லாம் எடுத்து ஒரு ப்ராப்பராக நாங்கள் பண்ணுறத ஈஸியாக ஒரு ஓன் வெஹிக்கிள் வச்சு அந்த சர்வீஸை அது கொடுக்கும்போது அந்த தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இதுதான் அவங்க வந்து பெரிய லெவலில் மென்ஷன் பண்ணி காட்டுறது. இது ரேபிடோவில் இப்போ முடித்தது மணி 9:40, 199. இதுக்கு வந்து ஒரு 220. கரெக்டாக மத்திய கைலாஸில் இருக்கோம். அடுத்த ட்ரிப்பும் எடுத்துட்டேன் யூபரில். ஓகே, கஸ்டமர் பக்கத்தில் தான் இங்கே இருக்காங்க. ஓகே, போகலாம். இது வரைக்கும் எவ்வளோ இருக்கு போகிறோமா? ஓகே, இது வந்து இப்போ முடிச்ச ட்ரிப்பு 101. இது வந்து 120. கரெக்டாக டிஎல்எஃப் தரமணி அங்கே இருக்கும். ஓகே, மணி வந்து 10ஆகுது. இது வரைக்கும் யூபரில் ஒரே டியூட்டி தான், 103 ரூபா. ரேபிடோவில் ஒரு 513. ஸோ சில டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 700. கரெக்டாக தரமணிக்கிட்ட இருக்கோம். இங்கே ஏதோ டியூட்டி அடிக்காது, ஸோ வேலைச்சேரி போயிடுவோம். நம்பர் 2 எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ ஆட்டோவும் சரி, கேபும் சரி, எல்லா நம்ம வெஹிக்கிளும் சம்பாதிக்கிற வெஹிக்கிள் டீ-போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டீ-போர்ட்ஸ் ஓன் போர்டுக்கு வித்தியாசம். ஸோ ப்ராப்பராக இப்போ புதுசாக ஒரு ஆட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எஃப்சி பண்ணணும். 2 வருஷத்துக்கு ஓட்டிக்கலாம். ஓகே, ஏன்னா அது வந்து புது வண்டி அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 இயர் வருஷம் அதை வந்து எஃப்சி பண்ணணும். எஃப்சின்றது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். நம்ம போய்ட்டு ஒரு ஆர்டிஓவில் நம்ம வண்டி எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக வச்சு ஒரு ஆர்டிஓவில் போய்ட்டு என் வண்டி ஃபிட்டாக இருக்குது அப்படின்றத அவர் செக் பண்ணி ஓகே அடுத்த 1 வருஷத்துக்கு இதை நீங்கள் ஓட்டிக்கலாம். பிகாஸ் இது வந்து பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு எஃப்சி மெத்தடை வந்து கேப்ஸ் எல்லா வண்டியும், டீ-போர்டு வண்டியும் சரி, ஆட்டோவும் சரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை விட செக் பண்ணும்போது அது பயணிகள் எல்லா பேசஞ்சர்ஸுக்கு ஸோ கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு. அந்த வண்டி நல்லா இருக்குது, ஸோ பிரேக்லாம் பிடிக்குது அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி நல்லா ஓடுது, எடுத்துகிட்டு போய் எங்கேயும் பிரேக்லாம் விட்டுருக்கூடாது. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஃபிட்னஸ் அந்த எஃப்சி பண்ணுறோம். பட் அந்த மாதிரி இந்த பைக் டாக்ஸிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அந்த ஓன் வெஹிக்கிள் நம்ம வந்து வருஷம் போய் ஆர்டிஓவில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஏன்னா பிகாஸ் அதை நம்ம பேசஞ்சருக்கு யூஸ் பண்ண வரும்போது ப்ரைவேட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது பிரச்சனை கிடையாது. அதை வந்து பேசஞ்சர் இதுவாகவும் யூஸ் பண்ண நம்ம வரோம் அப்படின்ற போது அது வந்து அந்த பைக்குக்கு அது கிடையாது. அது அந்த எஃப்சின்ற இது. பட் ஒரு ஆட்டோவுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் அவ்வளோ மெனக்கெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆட்டோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணி மிரர்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டிஓ பார்க்க போகிறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு பயத்தோடு அதை பண்ணுவாங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு நம்ம உழைக்கணும், அந்த வண்டியால் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக கிளியராக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த வண்டி வந்து பேசஞ்சர் போகிறதுக்கு ஒரு தகுந்த இதுவாக இருக்கும். பட் பைக் டாக்ஸி நம்ம பைக்குக்கு அந்த மாதிரி எதுவுமே எஃப்சி கிடையாது. ஓகே, அதுவும் ஆட்டோ டிரைவர் சொல்கிற ஒரு கரெக்டான ஒரு இது. பைக் டாக்ஸி வேணாம், அது வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, ஆக்சுவலாக தரமணி வேளச்சேரி ரோட்டில் இருக்கோம். ரொம்ப டல்லாக தான் இருக்குது. வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஆட்டோவும் காலியாக தான் போகுது. எல்லா ஆட்டோவும் காலியாக தான் போகுது. ஸோ ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக ஒரு ஆட்டோ வருது, அந்த கஸ்டமர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ
மணி 10 ஆக்சுவலாக இந்த நேரத்துக்குலாம் வந்து எப்படியும் ஒரு 1000 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம். என்னன்னு தெரியல, செவ்வாய்க்கிழமை அப்போ தான் டல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் செவ்வாய்க்கிழமை நேற்று அதுவே சூப்பராக இருந்துச்சு. திங்கக்கிழமை முந்தின நாள் முகூர்த்த நாள் அன்றைக்கும் வேறு லெவலு. பட் இன்றைக்கி ஆச்சுன்னு தெரியல, வெனஸ்டே ரொம்ப டியூட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம், ஏன்னா அப்படியே மூவ் பண்ணி போவோம். பள்ளிக்காரன் பாருங்களேன், அப்பாடா லக்கிலி ஒருத்தர் வந்து பேசஞ்சரோடு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நாளுக்கு ஒரு ஆட்டோவில் பேசஞ்சர் போகிறாங்க. ஏதோ 1-2 டியூட்டி அடிக்குது. பட் எல்லாமே திருவான்மூர், திருப்பி அந்த தரமணி பக்கமே கூப்பிட்டு போகுது. வேலைக்கு ஆகுது, அங்கே போனால் திருப்பி ரிட்டர்ன் சும்மா தான் வரணும். திருப்பி பார்ப்போம், நம்ம மேடவாக்கம் பள்ளிக்காரன் அந்த மாதிரி எதனா கிடச்சிதுன்னா லோக்கல் ஓட்டுவோம். ஓகே, இது லாஸ்ட்டாக இப்போது முடிச்ச ட்ரிப்பு 69. இதுக்கு வந்து ஒரு 80 மணி 11 ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 780 ரூபா வேலைச்சேரி கிட்ட தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு ரேப்பிட்டோவில் எடுத்துருக்கேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் காட்டுது, பக்கத்தில் தான். சரி போவோம். இதுக்கு இது இப்போ லாஸ்ட்டாக முடிச்சது 163. இதுக்கு ஒரு 200. ஸோ மணி வந்து 7:30 போகுது. சாரி 11:30 போகுது. 7:30 மணிக்கு கிளம்புறதா. 4 வரை ஆயிடுச்சு. இப்போ தான் 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கிண்டி வந்திருக்கோம். ஓகே, அப்படியே நான் மூவ் பண்ணி வீட்டுக்கு மேடவாக்கம் வரைக்கும் போக வேண்டியது தான். தேர்ட் ஒன் வந்து இன்சூரன்ஸ் பைக் டாக்ஸிக்கும் நம்ம போடுறோம். பட் இருந்தாலும் ஒரு ஆட்டோவுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது பேசஞ்சர், அதில் பயணிக்கிற பேசஞ்சருக்கும் எதனா ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் வந்து சேர்த்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். ஸோ அதன் மூலிமா பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோவில் பயணிக்கிற பேசஞ்சருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, சேஃப்டி இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு இருக்குது. பட் பைக் டாக்ஸியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு யாரும் ஆக்சிடென்ட் பண்ணுறோம், பட் அது வண்டிக்கு இது மாதிரி தான் கவர் பண்ண முடியுமே தவிர நம்ம கூட பயணிக்கிற பேசஞ்சர்ஸ் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து நம்ம எல்லாருமே நாங்கள் மென்ஷன் பண்ணுறது அதுதான். ஸோ அதுதான் இன்சூரன்ஸ் கிடையாது ப்ராப்பராக பேசஞ்சருக்கு. ஸோ அது வந்து பேசஞ்சர் ஸோ சேஃப்டி இல்லை. அதனால் ஒரு பைக் டாக்ஸின்றது வேண்டாம் அப்படின்ற முறையில் எல்லோரும் வந்து அது வேணாம் அப்படின்னு ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் சொல்கிறாங்க. அது கஸ்டமர் சேஃப்டியை பொறுத்த ஒரு விஷயம். இன்சூரன்ஸ் பேசஞ்சருக்கு பைக் டாக்ஸியில் கிடையாது. ஓகே, இது ஒரு 72, இதுக்கு ஒரு 80. மணி 11:40 போகுது. ஓகே, ஆலந்தூர் கிட்டே இருக்கும். மணி 12 ஆயிடுச்சு. 135, இதுக்கு ஒரு 150. ஸோ ஒரு 1200 சில்லற ஏதோ. ஓகே, இன்னொரு ட்ரிப் எடுத்திருக்கேன். இதோடு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். எவ்வளோ கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஐயோ ஐஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை, 5% தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இதை வந்து அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் அது மூலியமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படின்ற அடிப்படையில் அதை கண்டுக்காமல் அப்படி ஓரளவுக்கு சரி பாவம் அப்படின்ற அளவில் அதை வச்சுருக்காங்களே தவிர அது வந்து இன்றளவும் இது ஓகே, இது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்ரூவலும் கொடுக்கல. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் பெரிய லெவலில் எல்லா டிரைவர்ஸ் அசோசியேஷன் எல்லாருமே இது பண்ணி பைக் டாக்ஸியை தடை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சங்கங்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பைக் டாக்ஸின்றதை இங்கேயும் தடை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நான் முன்னாடி சொன்ன இன்சூரன்ஸ், அந்த எஃப்சி, ஓகே, அந்த பர்மிட் அதெல்லாம் வாங்கி ஒரு ப்ராப்பராக பண்ணுற இதுக்கு ஒரு பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிற இது எல்லாமே அவங்க ப்ராப்பராக அந்த இது பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் கேட்கலாம், எஸ் மற்றபடி இந்த ஃபுட் டெலிவரிலாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்து பைக்கில் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்களே அது எப்படி, அப்போ இது மட்டும் வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க? எஸ், அது எல்லாமே வந்து டெலிவரி கொரியர் சர்வீஸ். கொரியர் நம்ம அந்த அப்போத்துலேருந்து நம்மள்ட்ட வந்து கொரியர் வந்து சைக்கிளில் பைக்கிலலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போவும் இந்த ஃபுட் டெலிவரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொருள், ஒரு ஃபுட். ஓகே, பட் பைக் டாக்ஸியை நம்ம யூஸ் பண்ணுறது பேசஞ்சர் கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மனித உயிர் நம்ம கூப்பிட்டு போகும்போது அதுக்கு வந்து
நாங்கள் இதெல்லாம் சேஃப்டி மெஷர் வண்டிக்கு மெயின்டைன் பண்ணி ஒரு பேசஞ்சரை பக்காவாக கூப்பிட்டு போகிறதுக்கும் சும்மா சாதாரணமாக ஒரு பைக் டாக்ஸி எடுத்து கூப்பிட்டு போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீக் ஹவர் இல்லாத நேரத்தில் ரேபிடோலலாம் ஒரு பைக் டாக்ஸிக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ சேம் அதே தான் ஆட்டோக்கும் வருது. அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோலாம் செலவு பண்ணி ஒரு பர்மிட் போட்டு ஒரு எஃப்சி போட்டு ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆட்டோ வாங்கி ஒரு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுத்துருக்குற இடத்துல அந்த பிஸ்னஸை ஒரு பைக் டாக்ஸி வந்து எதுவுமே இதெல்லாம் இல்லாமல் அவங்க கூப்பிட்டு போகும்போது கண்டிப்பாக எந்த டிரைவர்ஸ் எந்த அசோசியேஷனும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் முக்கிய காரணம். இன்றளவும் பைக் டாக்ஸியை வேணாம், இல்லை அது ப்ராப்பர் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இது வந்து 12:30 மணிக்கு இப்போ முடிச்சது 104, இது வந்து 110. ஸோ இந்த எம்பேசி அங்கே வந்திருக்கோம். ஓல்டு துறப்பாக்கம் அந்த பல்லாவரம் 200 ஃபீட் ரோடு. இங்கே எந்த வீடு ஒரு 5 கிலோமீட்டரே பார்ப்போம். ஏன்னா சவாரி கிடச்சா பார்ப்போம், இல்லைனா அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு 1350 ரூபா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம். எல்லாம் 11 மணிக்கெலாம் முடிக்க வேண்டியது. எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு டைம். ஓகே, பரவாயில்ல. இந்த டியூட்டி ரொம்ப கம்மி தான். அவங்களாம் சேர்ந்து ப்ராப்பராக இந்த ரேபிடோ பைக்கை பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓட்டுறாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோமே, இவங்க ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இப்போவும் அந்த வண்டி மேலே வந்து ஃபைன் போடுவாங்க. அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. ஸோ டிரைவர்ஸ் வந்து அதை ரொம்ப தீவிரமாக மும்முரமாக அப்படி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக் டாக்ஸிக்கு ஃபைன் போடுவாங்க. பிகாஸ் ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா இப்போ பைக் டாக்ஸியில் நிறைய இஷ்யூ வருது, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நிறைய இடத்துல இப்போ ஆர்டிஓ அவங்கக்கிட்ட பைக் டாக்ஸி எல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் பர்மிட் போட்டு இவ்வளோ பண்ணுற ப்ராப்பராக நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி ஒரு போக்குவரத்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்டிஓ கொடுக்குற சேஃப்டி எல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணுறத ஒரு சர்வசாதாரணமாக எதுவுமே இல்லாமல் ஒரு பைக் டாக்ஸி பண்ணுது அப்படின்னு சுட்டி காட்டி அந்த ஆர்டிஓவில் ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த பைக்குக்கு அது ஓட்டுறவங்களுக்கு ஃபைனுன்றது போடப்படும். நேற்று அந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கு ஃபைனும் போடப்பட்டது. ஸோ இதுதான் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த பைக் டாக்ஸி ஏன் கேட்குறீங்க, இதை பார்த்தாலே ஏன் இப்படி பார்க்குறாங்க, எதிரியை பார்க்குற மாதிரி, அப்படி இல்லைங்க. அது ஒரு இதை ஒரு ப்ராப்பராக பண்ணுற போது சர்வசாதாரணமாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஒரு பர்மிட் ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டணும். இப்போ நம்ம வந்து ஆட்டோவை வந்து நான் நிறைய பேர் பொள்ளாச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்னையில் ஓட்ட முடியுமான்னு கேட்குறீங்க, திருச்சிலேருந்து. பட் முடியாது, இங்கே வந்து அதுக்கு பர்மிட் போடணும். அப்படிலாம் இருக்கும்போது பைக் எந்த ஊரில் இருந்தும் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட். நேற்று வட மாநிலத்தவர்கள் அவங்க நம்ம ஆளுங்க பாருங்கள், நீங்கள் வந்து நான் ஆட்டோ ஏர்னிங்ஸ் போடுறதே பக்கத்து வீட்டுக்காரன் அவன் வேணாம் பார்த்து ஆட்டோ வாங்கி சம்பாரிச்சிட போகிறான் அப்படின்னு ரொம்ப நல்ல எண்ணத்தோடு சொல்கிறீங்க. பட் இன்னும் அதை விட்ட மீறி இன்னும் நம்ம ஆளுங்க இன்னும் மனசு ரொம்ப பெருந்தன்மையாக அவங்க பைக்கை வாடகைக்கு கொடுத்து ஒரு வட மாநிலத்தவர் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கார். அவரு நேற்று வந்து கேட்டு ஆர்சி புக் எங்கேனா ஆர்சி புக் கிடையாது, யார்கிட்ட நான் ரெண்ட் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரிலாம் சேஃப்டி பிரச்சனை நிறைய அந்த பைக் டாக்ஸியில் இருக்குது. அப்படின்றதுனால தான் ஆட்டோ டிரைவர்ஸ் ப்ராப்பராக அதை வந்து வேணாம், இல்லை அதை டீபோர்ட் பைக்காக மாற்றி பண்ண சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எஃப்சி கொடுங்க. அது மாதிரி ஒரு சில நியாயமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த இஷ்யூவை பெருசுபடுத்தி தான் பெங்களூரில் கர்நாடகாவில் அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக. ஸோ இது எல்லாமே ஒரு கரெக்டான விஷயம் தானேங்க. அவங்க வந்து நம்மளை வந்து இதுவாக பார்க்கல, வேணாம் அப்படின்லாம் பார்க்கல, எதிரியாக பார்க்கல. நாங்கள் ஒரு ப்ராப்பராக பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் வந்து பண்ணிட்டு போகிறத அவங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் இங்கே ரெட்டையேரி கொளத்தூர் பகுதியில் ஓட்டுநர் சங்கங்கள்லாம் இணைஞ்சி இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி அதெல்லாம் பார்த்திங்கன்னா பைக்கெல்லாம் வந்து ஆர்டிஓ அவங்கக்கிட்ட பிடிச்சி ஒப்படைச்சாங்க. அது எல்லா பைக்குக்கும் ஃபைன் போடப்பட்டுருச்சு. நேற்று ஃபைன் போட்டிருக்காங்க, ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. ரிப்பீட்டாக திருப்பி அந்த வண்டிகள் திருப்பி இதே மாதிரி பைக் டாக்ஸியில் பிடிபட்டுச்சு அப்படின்னா அதோடய ஃபைன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த போராட்டம் வந்து சங்கங்கள்லாம் இணைஞ்சி பண்ணாங்க. இப்போ வந்து அதை பெரிய லெவலில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு முடிச்சுட்டேன் நான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் டியூட்டி எடுக்க போகிறதில்ல, வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான். ஸோ யூபரில் ஒரு 411 டிப்ஸ் இல்லாமல் ரேபிடோ டியூட்டி எடுத்துட்டோமா தெரியாமல். ரேபிடோவில் ஒரு 748. ஸோ டிப்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1350 ரூபாங்க. அண்ட் சிஎன்ஜி ஒரு பாயிண்ட் காலியாக இருக்குது.
ஸோ ஒரு பாயிண்ட்ன்றது நம்மளுக்கு அதிகபட்சம் இப்போ மாதிரி ஒரு 200-250 ரூபா வச்சுக்கலாம். அதிகபட்சம் நான் சொல்கிறது. பட் 200 ரூபா தான் ஆயிருக்கும். ஓகே, ரேபிடோக்கு ஒரு 30 ரூபா. ஸோ 230 இதுவாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்புறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஓவர். ஆட்டோ இது கேப் டிரைவர்ஸ் அவங்களாம் வந்து ஒரு அதை வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இறந்தினாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஓரளவு நம்ம டச் பண்ணியிருப்போம். பட் அந்தளவுக்கு டீட்டெயில் நம்மளுக்கு தெரியல. பட் இப்போது ஒரு டிரைவர்ஸ் யூனியனில் நம்ம ஜாயின் பண்ணி இருந்தப்போ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கிடச்சிது. அது சம்மந்தமாக போராட்டமும் நிறைய தொடருது. ஓகே, ஸோ வந்து அந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு வாட்சிங் மை வீடியோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வேறு லெவல் நீங்கள். ஸோ வேறு எதனா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம யூனியன் நம்மளுக்கு தெரியலனாலும் அவங்கக்கிட்டலாம் கேட்டு அங்கே இங்கே கேட்டு உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் இந்த ஃபீல்டை பற்றி நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம இதில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு நிறைய டீட்டெயில் தெரியும். ஸோ இனிமேல் இயர்னிங்ஸ் அதை மட்டும் சொல்லாமல் இந்த ஃபீல்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வேறு என்ன டாப்பிக்கை பற்றி பேசலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ்ங்க. ஈவினிங் இப்போ டியூட்டி கிளம்பணும். மார்னிங் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, ஈவினிங் கிளம்புறேன். ஓகே, பாய். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ். வேறு லெவல் நீங்களாம். ஹெல்த்தை உடம்பு பார்த்துக்கங்க. ஓகே, டேக் கேர். பைங்க, பை. அண்ட் எப்படியோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ இனிங்ஸ் ப்ரோன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஓகே, ரேபிட்டோவில் வந்து ஒரு 1158. ஆக்சுவலாக மணி வந்து ஒரு 7:45, 7:40 முடிச்சிட்டேன். வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன், மேடவாக்கத்தில். ஸோ ரேபிட்டோவில் ஒரு 1158. அண்ட் யூபர். ஸோ யூபரில் வந்து ஒரு 680 ரூபா. யூபரில் வந்து ஒரு 609. அண்ட் ஆன் த வே ட்ரிப்பு ஒரு 100 ரூபா எடுத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 1150, ஒரு 1850 ரூபா வருதா. டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 2037 ரூபா சம்திங் என் கையில் இருந்தது இன்றைக்கி. ஓகே, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, மேடவாக்கம். அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போக போகிறேன். ஓகே, சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து ஒரு பாயிண்ட்டு இருக்குது, லிங்க் ஆகல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 270 ஆகிருக்கலாம் சிஎன்ஜி. அதே மாதிரி ரேபிட்டோக்கு ஒரு 30 ரூபா சார்ஜ் எப்போ மாதிரி. ஸோ ஒரு 300 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இது. அந்த 2037 ரூபாயில் ஒரு 1700 ரூபா இயர்னிங்ஸ். இன்றைக்கி டஃப்பான நிலைமையில் இது ஓகே தான். 1700 ரூபா.